ஹாய், வெல்கம் டு வெற்றி வழி ட்ரைனிங் அகாடமி. நம்ம ப்ரீவியஸாக ரிலீஸ் பண்ண எஸ்எஸ்சி ஜிடிக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் முக்காவாசி கமெண்ட் வந்து சேம் கொஸ்டின் தான் இருக்கு. இந்த மார்க்குக்கு சிஐஎஸ்எஃப் அண்ட் சிஆர்பிஎஃப் கிடைக்குமா, இந்த மார்க்குக்கு ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணலாமா, ஓவரால் கட் ஆஃப் எவ்வளோ, இது ஃபைனல் கட் ஆஃப் மார்க்கா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் சேமா இருக்கிறதுனால இது பர்டிகுலரா ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்றோம். ஸோ இது நார்மலைசேஷன் பண்ண மார்க்கும் கிடையாது, ஃபைனல் மார்க்கும் கிடையாது, மெரிட் மார்க் லிஸ்டும் கிடையாது. இது நம்ம அனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மட்டும்தான். இப்போ நீங்க ராஸ்கோ செக் பண்ணிருப்பீங்களா, இது நீங்க எடுத்த மார்க் எல்லாமே இன்னும் 10 மார்க் இல்ல 15 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா இது நார்மலைசேஷன் பண்ணி வரும். நீங்க எழுதின ஷிஃப்ட் பேஸ் பண்ணி, ஷிஃப்டோட டஃப்னஸ் பேஸ் பண்ணி அந்த மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். அது நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. மேபி உங்க ஷிஃப்ட் வந்து ரொம்ப டஃபா கேட்டு இருந்தா உங்களோட நார்மலைசேஷன் மார்க் வந்து ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. சப்போஸ் நீங்க எழுதின ஷிஃப்டோட டிஃபிகல்ட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ராஸ்கோர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. கன்ஃபார்மா இன்க்ரீஸ் ஆகலாம், ஆனா ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆகுமாலாம் நம்மளுக்கு தெரியாது. அது போர்டு டிசைட் பண்றது மட்டும்தான். ஸோ நார்மலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட மார்க் வந்து கன்ஃபார்மா மெரிட் லிஸ்ட்ல வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். இந்த மெரிட் லிஸ்டும் பிசிக்கலுக்கு முன்னாடி பிசிக்கல் செலக்ஷனுக்கு ஆகுறீங்களா இல்லையான்றதுக்காக மெரிட் லிஸ்ட் மட்டும் தான். நீங்க பிசிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மெரிட் லிஸ்ட் விடுவாங்க, அது ஃபைனல் மெரிட் லிஸ்ட். அதுலதான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, என்சிசி மார்க் வந்து பிசிக்கலுக்கு முன்னாடி ஆட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி என்சிசி மார்க் வந்து 3ஆ பிரிக்கிறாங்க, ஏ சர்டிபிகேட், பி சர்டிபிகேட் அண்ட் சி சர்டிபிகேட். ஓகேங்களா, இந்த மார்க்ஸ் வந்து உங்களோட ராஸ்கோர் வந்து நார்மலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மார்க்கும் இன்க்ளூட் ஆகி தான் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது பிசிக்கலுக்கு முன்னாடியே உங்களோட என்சிசி சர்டிபிகேட்டோட மார்க்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் வரும். என்சிசி சர்டிபிகேட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்சிசி சி சர்டிபிகேட் வந்து 5% ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட டோட்டல் மார்க் எவ்வளோ, 80 கொஸ்டின்ஸ் இன்டூ 2 மார்க்ஸா, 160 மார்க்ஸ்க்கு நீங்க எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அதுல 5%. நீங்க என்சிசி சி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா 5% ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணா 8 மார்க் வரும். நெக்ஸ்ட் என்சிசி பி சர்டிபிகேட் வந்து 3% ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 160ல 3% வந்து 4.8 மார்க்ஸ் வந்து ஆட் ஆகும். உங்களோட ராஸ்கோரை வந்து நார்மலைசேஷன் பண்ணும்போது நீங்க என்சிசி பி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா 4.8 மார்க் வந்து ஆட் ஆகி தான் அந்த மார்க் லிஸ்ட் போடுவாங்க. அப்போதான் நீங்க பிசிக்கல் செலக்ட் ஆகிறீங்களா இல்லையான்னு நமக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் என்சிசி ஏ சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா 2% ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் ஆட் ஆகும். அதாவது 3.2 மார்க்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ உங்களோட ரா மார்க்ஸ் வந்து நார்மலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க என்சிசி சர்டிபிகேட்டோட இன்க்ளூட் பண்ணி தான் மார்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அகைன் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இதுக்கான ரிப்ளையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க தரோம். தேங்க்யூ.